பதுளையில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை. மட்டக்களப்பில் தொடரும் மழை வீழ்ச்சி, வெள்ளத்தில் மூழ்கிய தாழ்நில பிரதேசங்கள். டக்ளஸ் தேவானந்தாவுக்கு பிணை. கட்டைக்காடு மற்றும் முல்லைத்தீவில் இந்தியன் இழுபமடி படகுகளின் அட்டகாசம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெறும் முறைகேடுகள் வெளியான ஆதாரங்கள். கடற்படை வசமுள்ள முள்ளிக்குளம் காணி விடுவிப்பு, ஜனாதிபதியின் அறிவிப்பு. யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழைக்கு வாய்ப்பு, நாகமுத்து பிரதீபராஜா. வடக்குக்கு விஜயம் செய்யும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. அரசியல் தீர்வு குறித்து ஜனாதிபதி மௌனம், வெளிவகார அமைச்சரை எப்படி நம்புவது? சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி. கிளிநொச்சியில் திடீரென களத்தில் இறங்கிய அதிகாரிகள், அச்சத்தில் பதறியடித்த அமைப்புகளின் பிரதிநிதிகள். தொடர்பான விரைவான செய்திகள். பதுளை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று காலை 11 மணியுடன் விடுமுறை வழங்கப்படும் என ஊவா மாகாண கல்வி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். சக்திமிக்க தாளமுக்கம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையும், மண்சரிவு எச்சரிக்கை தொடர்பிலும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ள அறிக்கையும் கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஊவா மாகாண கல்வி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு கம்பகா நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. பாதாள உலக குழுவுக்கு ஆயுதம் வழங்கினார் என்ற குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வந்த டக்ளஸ் தேவானந்தா இன்றைய தினம் நீதவான் நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரை பிணையில் செல்லுமாறு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கம்பகா நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதன் அடிப்படையில் டக்ளஸ் தேவானந்தா இன்றைய தினம் பிணையில் விடுதலையாகியுள்ளார். ஆஜரான சட்டத்தரணிகள் அவருடைய பாதுகாப்பு, உடல் நலம் ஆகியவற்றை கவனத்தில் கொள்ளும்படியாக அதற்காக பிணை வழங்குமாறு தம்முடைய விவாதத்தை முன்வைத்ததன் அடிப்படையில் நீதவான் நீதிமன்றத்தினூடாக அந்த பிணை தற்போது வழங்கப்பட்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் மட்டக்களப்புக்கு கிழக்காக காணப்படும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கிழக்கு மாகாண கரையோரமாக வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து யாழ்ப்பாணத்தை அண்மிக்கும் வாய்ப்புள்ளதாக நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தினை அண்மிக்கும் போது பல குறைந்து தாழ்வு நிலையாகவே கரையை கடக்கும் வாய்ப்புள்ளது. ஆகவே மலையக மக்கள் அச்சப்பட தேவையில்லை. ஆனால் மத்திய ஊவா மாகாணங்கள் சில இடங்களில் எதிர்வரும் 11/1/2026 வரை கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. பொத்துவில்லுக்கு தென்கிழக்காக சுமார் 580 கிலோமீட்டரில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மையம் இன்று கிழக்கு மாகாணத்தின் கரையோரத்தை நெருங்க உள்ளதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார். கொழும்பு மத்தேகுடு கிரிகம்பு முடுவ பகுதியில் உள்ள கைப்பை தயாரிக்கும் தொழிற்சாலையில் இன்று அதிகாலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 1 மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டதாக மத்தேகுட போலீசார் தெரிவித்தனர். இதன்போது தீயை அணைக்க கோட்டை மற்றும் கொரணையைச் சேர்ந்த 4 தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் 17 அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டனர். இந்த அனர்த்தத்தின் போது தீயை அணைக்க சென்ற உரிமையாளர் தீக்காயங்களுக்குள்ளாகனுடன் கோமாகம அடிப்படை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தீ விபத்தில் தொழிற்சாலையில் இருந்த 26 இயந்திரங்கள் மற்றும் உற்பத்தி மூலப்பொருட்கள், கோடிக்கணக்கான சொத்துக்கள் தீயில் எரிந்து நாசமானதாக தெரிவிக்கப்படுகிறது. கிளிநொச்சி இரண்டிமட கமக்காரர் அமைப்புகளின் சம்மேளனம் மற்றும் கிளிநொச்சி கமநல சேவையத்தின் கீழ் உள்ள மகளங்காடு கமக்கார அமைப்பு ஆகியவற்றின் நிதி முறைகேடுகள் தொடர்பில் தேசிய கணக்காய்வு திணைக்கள அதிகாரிகளினால் திடீர் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தின் பாரிய நீர்ப்பாசன குளமான இரணைமடு குளத்தின் கீழ் உள்ள விவசாயிகளிடமிருந்து கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் இதுவரையான காலப்பகுதிகளில் அறவிடப்பட்ட பெருந்தொகையான நிதியானது உரிய கணக்கு முறைகள் பயன்படாமல் உள்ளன என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அத்துடன் அவை வங்கிகளில் வைப்பிடப்படாமலும் கூட்ட தீர்மானங்கள் இன்றியும் தாந்தோன்றித்தனமாக நிதி செலவீடுகள் மேற்கொள்ளப்பட்டமை மற்றும் கிளிநொச்சி கமநல சேவை நிலையத்தினால் முறைகேடான முறையில் மகிழங்காடு கமக்கார் அமைப்பினூடாக மானிய உரம் பெற்றுக்கொள்ளப்பட்டமை, உரத்துக்கான நிதிகளை பெற்றுக்கொண்டமை தொடர்பிலும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் விவசாயிகளால் முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து நேற்றைய தினம் கிளிநொச்சிக்கு வருகை தந்த தேசிய கணக்காய்வு திணைக்கள அதிகாரிகளால் ரத்தினபுரம் கிராம அலுவலர் அலுவலகத்தில் வைத்து ஆரம்ப கட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. மேலும் நிதி முறைகேடுகள் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளும் பொருட்டு இரணைமடு குளத்தின் திட்ட முகாமைத்துவ அலுவலகத்தில் களஞ்சியப்படுத்தி வைத்திருந்த பற்றுச்சீட்டு புத்தகங்கள் மற்றும் சில ஆவணங்களையும் அதன் பிரதிகளையும் பெற்றுச் சென்றுள்ளனர்.
அத்துடன் உர விநியோகம் தொடர்பிலான முறைகேடுகள் இடம்பெற்றமை தொடர்பான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இதன்படி கிளிநொச்சி கமநல சேவை நிலையத்திலிருந்து ஆவணங்களையும் மகிழங்காடு கமக்கார் அமைப்பிலிருந்து ஆவணங்களையும் மேலதிக விசாரணைகளுக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்ன என்பது பற்றி இதுவரை வாய் திறந்து பேசவில்லை. இந்த நிலையில் தேசிய இன பிரச்சினைக்கு நிரந்தர அரசியல் தீர்வு காணப்படும் என்று வெளிவிகார அமைச்சர் இப்போது கூறுவதை நாம் எப்படி நம்புவது என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளரும் அந்த கூட்டணியின் பங்காளி கட்சியான EPRLFின் தலைவருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு தமிழ் மக்களின் நீண்டகால அரசியல் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு வழங்கும் என வெளிவிகார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்தார். தமிழ் மக்களை இந்த அரசு ஒருபோதும் ஏமாற்றாது என்று அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பில் கருத்துரைக்கும் போது சுரேஷ் பிரேமச்சந்திரன் இவ்வாறு தெரிவித்தார். இந்த அரசு இன்று வரை தமிழ் மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றவில்லை. முக்கியமான சில உறுதிமொழிகளாக கருதப்படும் காணி விடுவிப்பு, பயங்கரவாத தடைச்சட்டம் முழுமையான நீக்கம், தேசிய இனப்பிரச்சினைக்குரிய தீர்வு ஆகிய உறுதிமொழிகள் இன்னமும் நிறைவேற்றப்படாமல் உள்ளன. ஜனாதிபதி என்பவர் முப்படைகளின் தளபதி. அவரால் மிக விரைவாக காணிகளை விடுவிக்க முடியும். ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் நிறைவடைந்துள்ள நிலையில் வடக்கு கிழக்கில் எவ்வளவு காணிகளை விடுவித்துள்ளார்? யாழ்ப்பாணத்தில் விரல் விட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன? இல்லை. ஆகவே அவர்கள் செய்யக்கூடிய விடயங்கள் என்று சொல்லப்படுபவை கூட இன்னமும் செய்யப்படவில்லை. இவ்வாறான நிலையில் தேசிய இனப்பிரச்சினைக்கு நிரந்தர அரசியல் தீர்வு காணப்படும் என வெளிவிகார அமைச்சர் இப்போது கூறுவதை எப்படி நம்புவது? தேசிய இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு தொடர்பில் கடந்த ஒரு வருட காலத்தில் அவர்கள் எந்த விளக்கத்தையும் கொடுக்கவில்லை. 13வது திருத்த சட்டம் இல்லாமல் செய்யப்படும் என்று அவர்கள் கூறினார்கள். அப்படியாயின் அந்த இடத்துக்கு என்ன வரப்போகிறது? என்னத்தை கொண்டு அதை மாற்றீடு செய்ய போகிறார்கள்? அந்த இடத்தில் வரப்போவது சமஷ்டியா அல்லது வேறு விதமான அதிகார பகிர்வா? அதை எவ்வாறு செய்ய போகிறார்கள்? அவர்களது கட்சியில் இருக்கக்கூடிய செயலாளர் தெல்வின் செல்வாவோ அல்லது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவோ கூட தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்ன என்பது பற்றி இதுவரை வாய் திறந்து பேசவில்லை. இவர்களும் ஏனைய அரசுகளைப் போல் தமிழ் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே அவற்றை அவர்கள் மாற்ற வேண்டுமெனில் பல விடயங்களை அவர்கள் செய்ய வேண்டும் என தெரிவித்தார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு மற்றும் முல்லைத்தீவு கடற்பரப்பில் இந்திய நிலுவைமடை படகுகள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்றன. வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் சீரற்ற காலநிலையால் கடல் கொந்தளிப்பாக காணப்படுகிறது. இதன் காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. இதை சாதகமாக பயன்படுத்திய இந்திய இழுவைமடி படகுகள் கட்டைக்காடு கடற்பரப்புக்குள் 1 கிலோமீட்டர் கரை கண்ணளவாக வருகை தந்து இழுவைமடி தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இலங்கை மீனவர்களுக்கு சொந்தமான கடல் வளத்தை சட்டவிரோதமான முறையில் கண்ணூராக அழித்து செல்கிறார்கள். வெற்றிலைக்கேணி பகுதியில் இலங்கை கடற்படையின் மிகப்பெரிய கடற்படை தளம் அமைந்திருக்கின்ற போதிலும் கடற்படை தளத்துக்கு அண்மையாகவே வந்து இந்திய இழுவைமடி படகுகள் எவ்வித பயமுமின்றி தொழில் செய்து வருகிறார்கள். வடமராட்சி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை இந்திய இழுவைமடி மீனவர்கள் அழித்து செல்வதை தடுப்பதற்கு இதுவரை எந்த நிரந்தர முயற்சிகளையும் உரியவர்கள் எடுக்கவில்லை என மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ஒருவேளை கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் முல்லைத்தீவு மீனவர்கள் கடல் சீற்றத்தால் முடங்கியுள்ள கடற்படை வேடிக்கை பார்க்க முல்லைத்தீவு கடற்கரை ஓரமாக வந்து இந்திய இழுவைமடி படகுகள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபடுகிறது. இது தொடர்பில் தெரிய வருவது முல்லைத்தீவு உள்ளிட்ட கரையோரங்களில் உள்ள கடற்பகுதியில் சீரற்ற காலநிலையால் கடல் கொந்தளிப்பாக காணப்படுகிறது. இதன் காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. இதை சாதகமாக பயன்படுத்திய இந்திய இழுவைமடி மீனவர்கள் முல்லைத்தீவு கடற்பரப்புக்குள் 1 கிலோமீட்டர் கரை கண்ணளவாக வருகை தந்து இழுவைமடி தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இலங்கை மீனவர்களுக்கு சொந்தமான கடல் வளத்தை கடல் சீற்றத்தால் மீனவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து போராடும் நிலையில் அவர்களின் கண்முன்னே சட்டவிரோத முறையில் அழித்து செல்கிறார்கள். முல்லைத்தீவு, பட்டுவாகல் மற்றும் சாலை பகுதியில் இலங்கை கடற்படையின் மிகப்பெரிய கடற்படை தளங்கள் அமைந்திருக்கின்ற போதிலும் கடற்படை தளத்துக்கு அண்மையாக வந்து இந்திய இழுவைமடி படகுகள் எவ்வித பயமுமின்றி தொழில் செய்து வருகிறார்கள். முல்லைத்தீவு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை இந்திய இழுவைமடி மீனவர்கள் அழித்து செல்வதை தடுப்பதற்கு இதுவரை எந்தவித நிரந்தர முயற்சிகளையும் உரியவர்கள் எடுக்கவில்லை என மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.
ஈழத்தின் கல்வி அடையாளமாக திகழும் யாழ் பல்கலைக்கழகம் இன்று நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் நிதி முறைகேடுகளின் புகார்களுக்கு உள்ளாகி இருப்பது அதன் வரலாற்று பெருமைக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளதாக விமர்சனங்கள் வெளியாகியுள்ளன. அதிகார மட்டத்தில் நிலவும் தன்னிச்சையான முடிவுகளும் முறையற்ற நியமனங்கள் வெறும் குற்றச்சாட்டுகளாக அன்றி ஆவண ரீதியாக சான்றுகளுடன் வெளிப்படுத்துவது கல்வி சமூகத்திடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கல்வி நிலையங்களின் சுயாதீன தன்மையில் அரசியல் கரங்கள் ஊடுருவது ஒரு உயர்கல்வி நிறுவனத்தின் தரத்தையும் நடுநிலைமையையும் எவ்வாறெல்லாம் சீர்குலைக்கும் என்பதற்கு இது ஒரு கசப்பான உதாரணமாகும் என விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். மாணவர்களின் எதிர்காலமும் பொதுமக்களின் வரிப்பணமும் தவறாக கையாளப்படுவது அதிகார வர்க்கத்தின் மீதான நம்பகத்தன்மையை சிதைப்பதுடன் அங்கு நிலவும் வெளிப்படைத்தன்மையற்ற போக்கை அம்பலப்படுத்துவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. மன்னார் சிலாவத்துறை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முள்ளிக்குளத்தில் கடற்படையின் ஆக்கிரமிப்பில் உள்ள மக்களின் காணிகளை விடுவிப்பதற்கு கடற்படை இணக்கம் தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதுடன் எதிர்வரும் 15ஆம் தேதி மன்னாருக்கு வருகை தரும் போது குறித்த முள்ளிக்குளம் காணி விடுவிப்பு தொடர்பில் கலந்துரையாட உள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். கடற்படையின் கட்டுப்பாட்டில் உள்ள முள்ளிக்குளம் கிராமத்தினை விடுவிப்பதுடன் அக்கிராம மக்களை மீள்குடியமர்த்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஜனாதிபதியிடம் வலியுறுத்திய போது அவர் இவ்வாறு பதில் வழங்கினார். ஜனாதிபதி தலைமையில் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இடம்பெற்ற பாதுகாப்பு அமைச்சின் அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டத்தில் இவ்விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இதன்போது துரைராசா ரவிகரன் அசாதாரண சூழ்நிலை காரணமாக கடந்த 2007ஆம் ஆண்டு முள்ளிக்குள கிராம மக்கள் தமது பூர்வீக வாழ்விடத்திலிருந்து இடம்பெயர்ந்த போதிலும் இதுவரை அந்த மக்கள் மீள்குடியமர்த்தப்படவில்லை என ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். இத்தகைய சூழலில் முள்ளிக்குளம் கிராம மக்கள் அயற்கிராமங்களான காயாக்குழி மற்றும் மலைக்காடு ஆகிய கிராமங்களில் பலத்த சிரமங்களுடன் வாழ்ந்து வருவதாக சுட்டிக்காட்டினார். கடந்த 2002ஆம் ஆண்டு மீள்குடியேற்றத்தின் போது முள்ளிக்குளத்தில் அந்த மக்களுக்கு அமைத்துக் கொடுக்கப்பட்ட வீடுகளில் தற்போது கடற்படையினரது குடும்பங்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்பதையும் குறித்த கூட்டத்தில் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டினார். முள்ளிக்குளம் கிராமத்தில் கடற்படையினரது ஆக்கிரமிப்பில் உள்ள குடியிருப்பு காணிகள், தோட்ட காணிகள், வயற்காணிகள், குளங்கள், கடற்தொழிலுக்காக பயன்படுத்தப்படும் இறங்குதுறைகள் என எவையும் இதுவரை விடுவிக்கப்படவில்லை என்பதை இதன்போது ஜனாதிபதியிடம் தெரிவித்தார். எனவே தமது பூர்வீக வாழ்விடங்களில் மீள்குடியேறுவதற்கு எதிர்பார்த்து காத்திருக்கும் முள்ளிக்குளம் கிராம மக்களை உடனடியாக மீள குடியமர்த்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தினார். இந்த நிலையில் அக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த கடற்படை அதிகாரி முள்ளிக்குளத்தில் ஒரு பகுதி காணி மக்களுடைய காணி என தம்மால் அறிய முடிவதாக தெரிவித்ததுடன் அந்த மக்களுடைய காணிகளை விடுவிக்கக்கூடிய நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். கூடிய விரைவில் முள்ளிக்குளத்தில் கடற்படையினர் கையகப்படுத்தலில் உள்ள மக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பான முடிவுகள் தம்மால் அறிவிக்கப்படும் என குறிப்பிட்டார். இதேவேளை எதிர்வரும் 15ஆம் தேதி தாம் மன்னாருக்கு வருகை தர உள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி அவ்வாறு மன்னாருக்கு வருகை தரும் போது முள்ளிக்குளம் காணி விடுவிப்பு தொடர்பில் கலந்துரையாட உள்ளதாக தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் 15ஆம் தேதி வடக்கு மாகாணத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். பாதுகாப்பு அலுவலர்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டம் ஜனாதிபதியும் பாதுகாப்பு அமைச்சருமான அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் புதன்கிழமை பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற போது எதிர்வரும் 15ஆம் தேதி தான் வடக்குக்கான விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். வடக்கு மற்றும் கிழக்கில் காணிகளை விடுவிப்பது, வீதிகளை திறப்பது, பாடசாலைகளை நடாத்திச் செல்வது, தையிட்டு திச விகாரியால் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் குறித்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர். இந்த பிரச்சினைகளுக்கு நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை வழங்குவதற்கு அதிகாரிகளுக்கு தேவையான அறிவுறுத்தல்களை ஜனாதிபதி வழங்கியதுடன் எதிர்வரும் 15ஆம் தேதி வடக்குக்கு வரும்போது இப்பிரச்சனைகள் தொடர்பில் ஆழமாக ஆராயப்படும் என தெரிவித்தார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.